ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சந்நிதியில் நின்று பேசுறதுக்கு ஒரு தகுதி வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின நிருபம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆமென். சிலுவையிலே கர்த்தர் 7 வார்த்தைகளை குறித்து பேசினார். இன்றைக்கு நமக்கு இந்நேரத்தில் தியானிக்கும்படியாய் கொடுத்த வார்த்தை 2ஆம் வார்த்தை. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரு ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஆனா நான் அதுக்கு வரல. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் நான் இங்க வரல. நான் அவர் அந்த மரணத்தின் நேரத்துல நமக்கு ஒரு அளவெல்லாம் அன்பை கொடுத்தாருல்ல, அதை நினைக்கும்படியா இங்க வந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த till the end of the time அவங்க அவரோட அன்பை அவ்வளவு தூரம் கொடுத்திருப்பாரு. அந்த வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய இறுதி மூச்சுல கூட அவர் யாரையும் சபிக்கல. யாரையும் ஐயோ இவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கல. எவ்வளவு அன்பு இருந்திருந்தா அந்த சிலுவையில் அவர் பாடுபடும் பொழுது கூட கீழே இறங்கி வரணும்னு நினைக்கல. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். வாழ்க்கைனாலே பிரச்சனை தான். கரெக்ட் தானே? ஹல்லேலூயா. வாழ்க்கைனாலே பிரச்சனை தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுறோம். ஏன் ஆண்டவரே? ஃபர்ஸ்ட் வர்ற கொஸ்டின் வை? ஏன் எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்ற கொஸ்டின் என்ன பண்ணிடுது? ஓவர் கம் பண்ணிடுது நம்மளை. ஆனா ஆண்டவர் அங்க யோசிச்சு பாருங்க. அவர் எந்த பாவமும் பண்ணல. அவர் எந்த தப்பும் பண்ணல. அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி இவ்வளவு பனிஷ்மெண்ட் வாங்கியிருந்தா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். ரைட்டா? ஆனா அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அங்க பலியான ஆடா தொங்கப்பட்டாரு. என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம இவ்வளவு தூரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம், நம்ம நிறைய பிரச்சனை நம்ம லைஃப்ல இருக்கு, நிறைய தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட போனா அவர் என்னை எடுத்துக்கொள்வாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன் ஆண்டவரே, ஆதியில கொண்ட அன்பை விட்டாயின்னு அநேக நேரம் ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. சின்ன வயசுலலாம் ஆண்டவரை தேடும் போது அவ்வளோ ஆர்வம் இருக்கும். ஒரு நாள்லாம் என்னால் மறக்க முடியாது. ஜஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்பும் போது பைபிள் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். ஆனால் வெளியில வந்தவா சைக்கிளோட பேக் சைடில் பைபிள் வச்சுட்டு நான் ப்ரேயருக்கு வந்துட்டேன். அன்னைக்கு என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியல. நான் எப்படி பைபிளை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்குமே ஐயோ நம்ம ஜெபத்துக்கு போனோம், ஆனால் பைபிளை நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிட்டோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நான் இன்னைக்கும் அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் வாழ்நாள்ல? அந்த ஆதியில கொண்ட அன்பு இருக்கா? நம்ம மனம் திரும்பி பாவத்திலிருந்து வெளியில ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த ஒரு ஆதியில இருந்த வேகம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? சிந்திச்சு பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த வேத பகுதியில நம்ம 2 கள்ளர்களை குறித்து பார்க்கிறோம். ஆமென். அதுல அந்த பாவி அவனுடைய எண்ட், அவனுக்கு இதுக்கப்புறம் வாழ்நாள் கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம சாக போறோம் அப்படிங்கிற எண்டில் நிற்கும் போது கூட he asked Jesus, remember me. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், உன்கிட்ட நான் நிறைய ஜெபத்தை எதிர்பார்க்கல, உன்கிட்ட நான் நிறைய
நெறைய நெறைய நான் எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு கொண்டு வந்து இது பண்ணு, என்னைய குறித்து நெறைய பேர்ட்ட பேசி எல்லாமே ஓகே தான். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி மற்றவங்களுக்கு வந்து நீங்க 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 பெற்ற நன்மைகள வந்து மற்றவங்களுக்கும் கூறணும். எல்லாமே ஓகே தான். பட் நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த சின்னத்த இருந்து நம்ம ஒரு 3 விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். அவன் வந்து ஒரு வொர்ஸ்ட் சின்னர். அவன் வந்து ஒரு பிக்கஸ்ட் சின்னர். பட் ஸ்டில் ஜீசஸ் இஸ் தேர் ஃபார் ஹிம். அவன் வந்து ஒரு பெரிய பாவி. இருந்தாலும் இயேசுப்பா என்ன பண்ணாங்க? அவன வந்து ரட்சித்தாங்க. "நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய்ன்னு" சொன்னாங்க. 2வது காரியம், அந்த பாவி அவனுடைய பாவத்த என்ன பண்ணான்? அக்செப்ட் பண்ணான். அவன் மற்றவர்களைப் போல குறை கூறவில்லை. அவன் மற்றவர்களைப் போல ஏளனமா பேசவில்லை. இன்னொரு கள்ளன் கூட என்னதான் பண்ணான்? குறை கூறுனான், ஏளனம் பண்ணான். "நீர் தேவன்னா நீர் கீழ இறங்கி வாரோம்" அப்படி சொல்லி சொன்னான். ஆனா, இந்த கள்ளன் என்ன பண்ணான்? அவன் எதுவுமே சொல்லல. அவன் ஜஸ்ட் அக்செப்ட். அவன் வந்து "ஆண்டவரே என்னைய வந்து நீங்க நினைத்தருளும்" அப்படி சொல்லி அவன் வந்து அங்க ஜெபம் தான் பண்ணான். அவன் வந்து அவனுடைய பாவத்துக்கான என்ன பண்ணான்? கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ ஆண்டவர நம்புனா, அவன் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணான். தென் ஏசப்பா என்ன பண்ணாங்க? "நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்ன்னு" சொன்னாங்க. ஹல்லேலூயா! 3வது விஷயம், ஆண்டவருக்கு என்ன இருக்கு? நெறைய டைம் இருக்கு. நம்மள சேவ் பண்றதுக்கு. ஆனா, இப்போ அந்த டைம் இருக்கான்னு கேட்டா, ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது. ஏன்னா, நம்ம இருக்கிறது கடைசி காலகட்டம். இந்த நேரத்துல எப்ப வேணாலும் ஆண்டவர் வரலாம். நம்மளுடைய வேதத்துல பார்க்கிற ஒவ்வொரு வாசிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்ப இருக்கிற வாழ்நாட்கள்ல நடந்துட்டு வருது. ஸோ தேர் இஸ் நோ டைம் ஃபார் அஸ். ஒருவேளை யாராவது நான் இன்னும் என் பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வரல, நான் ரட்சிக்கப்பட்டேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு நெறைய இடம் குடுக்கலன்னு தோணுச்சு, நான் நெனைக்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. இதுதான் கரெக்ட்டான நேரம். இப்பவே சரண்டர் ஆயிருங்க ஜீசஸ்ட்ட. "ஏசப்பா நான் என்னுடைய பாவங்கள மன்னிங்க. நான் வந்து இதுக்கப்புறமும்" அவர் வந்து உங்கள்ட்ட நெறைய எதிர்பார்க்கல. ஜஸ்ட் "ஆண்டவரே என்னுடைய பாவத்த மன்னிங்க. நான் என்ன முழுமையா ஒப்படைக்கிறேன்." அந்த சின்னர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த எட்ஜ்ல அவனுடைய டெத்தோட எட்ஜ்ல நிக்கும்போது தான் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டான். அவன் பேப்டிசம் எடுக்கல. அவன் ரெகுலரா சர்ச்சுக்கு போகல. அவன் இதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக எதுவுமே செய்யல. பட் அந்த எட்ஜ்ல நிக்கும்போது அவன் மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்காக நானும் என்னுடைய மரணம் வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் வந்து எல்லா விஷயங்களையும் முடித்த பின்பு தான் ஆண்டவர்ட்ட வருவேன்னு சொல்லாதீங்க. என்னைக்கு நமக்கு ஒரு காலிங் வருதோ, அந்த காலிங்ல நம்ம பிடிச்சுக்கொள்ளணும். அத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து எப்ப காலிங் வரும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து, உன்னைய நான் வந்து ஏற்றுக்கொள்றேன். என்னிடத்துல வான்னு சொல்லி கதவ தட்டும்போது திறந்துருங்க. மூடி வச்சுட்டீங்கன்னா திறக்க முடியாது. ஒரு திருப்பு மனசு கல்லாயிட்டுன்னா, அது பழகி போயிரும். ஆமென். ஹல்லேலூயா! இப்போ வந்து அந்த கல்லனுடைய காட்சிகளை பார்த்தோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாரி 33. ஆமென். அவங்க எங்க போனாங்க? கொல்கதா என்ற மலைக்கு போனாங்க. கொல்கதா என்ற மலை வந்து நான் வாசிக்கும்போது தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, அது வந்து பிளேஸ் ஆஃப் ஸ்கல். அங்க வந்து ஸ்கல் தான் நெறைய இருக்கும். சம்திங் என்னமோ அத பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்ப என்னன்னா, அந்த இடத்துல கொண்டு போய் பார்க்கும்போது, அங்க 3 சிலுவைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. யாரெல்லாம் அடிக்க? 2 கல்லர்களையும் இயேசு கிறிஸ்துவை அடிக்கும்படியாய் அந்த இடத்துல 3 சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல 2 கல்லர்களுக்கும் சைடுல இருந்து சிலுவை குடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவ தான் என்ன செஞ்சாங்க? நடு மத்தியில வச்சு அடிச்சாங்க. அவங்க வந்து கல்லர்கள் மத்தியில தான் ஏசப்பாவ சிலுவையில அடிச்சாங்க. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் அறியாத தேவன். ஆனாலும் கல்லர்கள் மத்தியில தான் அடிச்சாங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென்.
அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்ட. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கோமா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே எல்லா விஷயமும் கரெக்ட்டா பண்ணிருக்கோமா? நோ. ஆனா நமக்காக அவர் சிலுவையில அக்கிரமக்காரராக எண்ணப்பட்ட, அவ்வளோ பரிசுத்தமா வாழ்ந்த அந்த மனுஷன் எதுக்காக நமக்காக அக்கிரமக்காரர்கள் நடுவுல வந்து அவர் அடிக்கப்படணும். ஆனா அவர வந்து அக்கிரமக்காரர்கள் நடுவுல அடிக்கப்பட்டார். அது அடிக்கப்படும் பொழுது அவர என்ன செஞ்சாங்க? இகழ்ந்தாங்க, பரியாசம் பண்ணினாங்க, சுயநலமா நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மலாம் எப்படி இருக்கோம்? நெறைய இடத்துல ஆண்டவர விட்டு குடுத்துர்றோம். இந்த கல்யாண வீட்டுக்கு போகணும். நான் இவ்வளோ நாள் வீட்ல இருக்கும்போது, சர்ச்சுக்கு போம்போது ஒரு மாரி இருப்பேன். ஆனா கல்யாண வீடுன்னு வரும்போது சொந்தக்காரங்க முன்னாடி நான் இப்படிதான் இருந்து ஆகணும். அப்படின்ற ஒரு ரூல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முன்னாடி நம்ம வரம்போது, ஆண்டவர விட்டுர்றோம். ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே. இந்த ஒரு விசை நான் இத பண்ணிர்றேன். அடுத்து திரும்ப பண்ண மாட்டேன். பட் அகைன் அந்த சிச்சுவேஷன் வரம்போது, சேம் கண்டிஷன். திரும்பவும் ஆண்டவர விட்டு விலகிறோம். இங்க அந்த 2 கள்ளர்கள பார்க்கும்போது, முதல் கள்ளன் என்ன செஞ்சான்? ஆண்டவர வந்து பரியாசம் பண்ணான். அவன் வந்து ஏளனமா பேசிட்டான். ஆனா இந்த 2வது கள்ளன் என்ன பண்ணான்? அவர வந்து ரிசீவ் பண்ணான். நீங்க வந்து எனக்கு வேணும்ப்பா. என்னைய வந்து உங்க கூட ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. இந்த சிலுவை காட்சியில பார்த்தீங்கன்னா, 2ம் ஒரே விஷயம் தான். எல்லா 2 பேரையும் பாவத்துக்காக தான் சிலுவையில அறைஞ்சாங்க. அவங்க பண்ண பாவத்துக்கு தான் பனிஷ்மென்ட் கிடைச்சது. எல்லாமே ஒண்ணு தான். ஆனா அவங்க மனசு மட்டும் என்னது? 2. இன்னைக்கு நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு? சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒரு மனசு, சர்ச்ச விட்டு வெளிய போனோனே ஒரு மனசு. சர்ச்சுக்குள்ள ஒரு பிஹேவியர், சர்ச்ச விட்டு வெளிய போனோனே ஒரு பிஹேவியர். இங்க நல்லா ஜெபம் பண்றோம். வீட்டுக்கு போனோம்னா ஜெபமே வராது. இங்க நல்லா வேதத்த வாசிப்போம், வார்த்தைகள கேட்போம். ஆனா அதன்படி நடக்க மாட்டோம் வெளியில போனோனே. ஆண்டவர் பேசுவார். இந்த வாரம் சண்டே நமக்கு முன்னாடியே அவர் வந்து பேசிருவாரு. இந்த வசனத்த கொண்டு. ஆனா, அதே நேரம் அந்த வாரம் வரம்போது, அந்த வார்த்தை நமக்கு உணர்த்தப்படும். ஆனாலும், மனச கல்லாக்கிட்டு, "ஆண்டவரே, ஒரு வாட்டி ஆண்டவரே" செஞ்சுருவோம். சம்டைம்ஸ் செஞ்சுட்டு ஆண்டவர்ட்ட, "இசப்பா நீங்க உணர்த்துனீங்க. நான் ஆனாலும் செஞ்சுட்டேன். இந்த ஒரு விஷயம் மன்னித்துக் கொள்ளுங்க." அப்படின்லாம் கேட்கிற சூழ்நிலை நம்ம இடத்துல இருக்கு. அதையெல்லாம் மாற்றிக் கொள்ளணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைய இன்னைக்கு குடுக்காரா எனக்கு தெரியல. ஆனா, அத மாற்றிக்கொள்ள ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வந்து 3 விதமான நபர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது மனிதர்கள். 3 விதமான மனிதர்கள். 3 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள். முதல் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஆண்டவர இகழ்றவங்களா இருக்காங்க. யாரெல்லாம் அந்த இடத்துல ஆண்டவர இகழ்ந்தாங்க? நெறைய பேர் இகழ்ந்தாங்க. ஜனங்கள் இகழ்ந்தாங்க, அதிகாரிகள், போர் சேவர்கள், என் கூட இருந்த அந்த சிலுவையில் அறையப்பட்ட திருடன் முதல் கொண்டு நெறைய பேர் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல ஆண்டவர இகழ்ந்தாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவரை இகழ்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. நம்ம இப்போ உலகத்துக்குள்ள போம்போது, ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும், நெறைய இடத்துல எனக்கு வர்ற கொஸ்டின் என்னன்னா, "நீ நீ வந்து இந்த மாரி ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்றல்ல, ஆம் ஏசப்பா வந்து இந்த மாரிலாம் இருக்கு." ஆக்சுவலா நான் படிச்சிருக்கிறது சைக்காலஜினால, சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய வரும். அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா, அது இப்போ உள்ள அந்த மென்டல் டிஸார்டர்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கும். பட் அந்த நேரம் நமக்கு சயின்டிஃபிக் இல்லாதனால, ஸோ இதெல்லாம் அவங்க மெர்ஜ் பண்ணி கேட்கும்போது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? என்னோட ரோல், நான் ஆண்டவர வந்து விட்டு குடுக்கக்கூடாது. ஸ்டில் நவ் நான் ஆண்டவர அங்க விட்டு குடுக்கல. பட் எனக்கு வந்து அவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்கள பத்தி நான் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இயேசுப்பாவ பத்தி அவங்களுக்கு சொல்லணும்னு. ஆனா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கனால, என்னால ஆன்சர் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் பிடிச்சு போராடுவேன். ஆண்டவரே எப்படியாவது இவங்களுக்கு அத பத்தி விளக்கிடணும். அடுத்த நாள் நான் படிச்சுட்டு போயாவது சொல்லிக் குடுத்துருவேன். அந்த மாரி நெறைய நேரங்கள்ல காணப்படுது. இப்போ அதே மாரி தான் உலகத்துல நீங்க ஆண்டவர பத்தி 4 பேர்ட்ட சொல்லும்போது, அவங்க 4 பேர்ல ஒருத்தராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆண்டவருடைய வசனம் நம்ம அறிந்தவர்களாய் காணப்படணும். 2வது தாமதிப்பவர்கள், டிலேயர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அநேக நேரங்கள்ல நம்ம நெறைய விஷயங்கள்ல தாமதிக்கிறவர்களா இருக்கோம். ஞானஸ்நானம் எடுக்கணுமா? நம்ம கொஞ்சம் போட்டோம். நான் 12த் முடிச்சுக்கிறேன். நான் காலேஜ் முடிச்சுக்கிறேன். நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். நான் என் லைஃப்ப செட்டில் பண்ணிக்கிறேன். அப்படின்னு அதுல தாமதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோமா? 7:30க்கு வரோம்.
7:30க்கு ஆராதனையா, நான் ஒரு 8 மணிக்கு போய்க்கிறேன். 8 மணிக்குனா 3 பாட்டு முடிச்சிருப்பாங்க. அடுத்து ஆராதனை. சரி ஆராதனை இன் பிட்வீன்ல உள்ள போயிரலாம். மெசேஜ் ஆரம்பிச்சுட்டாங்களா, சைடு வாசல் வழியா உள்ள போய் உட்காந்துக்கலாம். இந்த மாரி நம்மளுடைய பிரெயின் என்ன செய்யுது, அடிக்கடி நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு வார்த்தை ஆண்டவர்ட்டருந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த வார்த்தைய உடனடியா செஞ்சிரணும். ஆண்டவரே பரவு, பரவு, பரவு அப்படின்னா, பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், சத்துருவானவன் மேற்கொள்வான். அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட போய், ஆண்டவரே இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, தப்பு யாரு மேல தான்? நம்ம மேல. ஹல்லேலூயா! 3வதாக பார்த்தோம்னா, பிலீவர்ஸ். பிலீவர்ஸ்னா யாரு? அந்த கல்லன்ல. 2வது கல்லன் தான் பிலீவர்ஸோட இடத்துல இருக்கான். அவன் என்ன பண்ணான்? ஹி அக்செப்ட், நெக்ஸ்ட் ஹி பிலீவ்ஸ், நெக்ஸ்ட் ஹி சரண்டர். முதல்ல அக்செப்ட் பண்றான், அப்புறம் ஆண்டவரை நம்புறான், அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். இப்போ ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? ரட்சிப்பை வழங்கினார். அப்போ அந்த எண்டுலயே ஒரு மரணத்தின் எல்லையில இருக்கும்போது கூட ஆண்டவருக்கு வந்து ரட்சிப்பு வழங்கணுங்கிற வாஞ்சை இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம யாரும் மரணத்தின் எல்லையிலலாம் போய் இருக்கல, யாரும் படுக்கையில போய் கிடக்கல. நம்ம இன்னைக்கு நல்லா தான் இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்டாலும் 10 வயசுல ரட்சிக்கப்பட்டா, ஒருவேளை நம்மளோட ஆயுசு காலம் 70, 80 இருந்தா, 10 வயசுல ரட்சிக்கப்பட்டா, அடுத்து இன்னும் ஒரு 70 வருஷம் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். 20 வயசுல ரட்சிக்கப்பட்டா, இன்னும் ஒரு 70 வருஷம், 60 வருஷம் இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை 50 வயசுல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா கூட, இன்னும் ஒரு 20 வருஷம் ஆண்டவருக்காக ஓடலாம். நம்ம அந்த கல்லனை போல கடைசி நிமிடத்துல ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதில்ல. ஒரு 20 வருஷம் இருக்கு. அந்த 20 வருஷத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இன்னும் ஒருவேளை சில பேர் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தோணுது. ஒருவேளை சில பேருக்கு இப்படி இருக்கும். என்னன்னா, இன்னும் கொஞ்சம் போட்டும். இன்னும் 20 வருஷம் இருக்குல்ல, இன்னும் 30 வருஷம் இருக்குல்ல. டோன்ட் திங்க் லைக் தட். ஏன்னா, இன்னும் 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிற நமக்கு, அடுத்த 2 நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால இன்னும் நாள் போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாம, இந்த அடுத்த நிமிஷத்துக்காக காத்திருக்காம, உடனடியாக ஆண்டவர்ட்ட வந்து, "ஏசப்பா, நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கைய தந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க தான் முன்னாடி இருக்கணும்" அப்படின்னு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் கூறிய வார்த்தைகளை பற்றி பார்த்துவிட்டு கடந்து செல்லலாம். லூக்கா 23:43. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு டுடே நவ் இப்ப உடனே நீ என்னோட கூட பரதேசில இருப்பான்னு தான் சொன்னாரு. ஒரு 10 வருஷம் போட்டும்பா, நான் அதுக்கப்புறம் உன்னைய பரலோகத்துக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லல. ஒரு 2 நாள் பார்த்துக்கிறேன், உன் நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் பரலோகத்துக்குள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லல. இன்றைக்கு டுடே அவர் வந்து உடனே நான் உன்னைய பரலோகத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் பண்ணா கூட 2 நாள் கழிச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்மள காக்க வைக்கிற ஆண்டவர் அவர் இல்ல. சரியா? ஹல்லேலூயா. 2வது வித் மீ. அவர் உடனே என்னுடனே கூட ரிலேஷன்ஷிப், அவர் உடனே என்ன பண்றாரு? ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாரு. நான் சில நேரங்கள்ல வந்து நம்ம சில இடத்துக்கு போவோம் இல்லையா? நம்ம சோலோ ட்ரிப் போவோம், ஃபேமிலி ட்ரிப் போவோம். அதுல நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபேமிலி இப்போ நெறைய நேரம் இந்த டவுன் ரத வீதிக்குள்ளலாம் அப்பா, அம்மாலாம் கூட்டிட்டு போவாங்க. அப்பா, அம்மா கூட போவோம். சும்மா அப்படி ஜாலியா போயிட்டு வண்டியில இப்படிலாம் வருவோம். ஷாப்பிங் போவோம். ஆனா அதே திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போகும்போது நம்மளுடைய ஃபீலிங்ஸ்ன்றது வேற மாரி இருக்கும். அதேமாரி கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரிப்ஸ் பசங்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெறைய ட்ரிப்ஸ் போவாங்க. போன இடம் தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ட்னரோட போம்போது அவங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? அது வேற. சேம் பிளேஸ் தான். பட் டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுமாரி தான் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வெறுமையா பரலோகத்துக்கு வர்றத நான் விரும்பல. நீ என்னோடு கூட பரலோகத்துக்கு வரணும். நான் உன் கூட இருக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போம்போது அங்க எப்படி இருக்கும்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாரி இருக்கும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார். 3வது பாரடைஸ், எட்டர்னல் ஹோப். அவர் நமக்கு என்ன குடுக்குறாரு? பரலோகத்தையே தந்துட்டாரு. அந்த பாவி அவருக்காக என்ன செஞ்சானோ தெரியல. அவன் ஒண்ணுமே செய்யல. இருந்தாலும் அவர் குடுத்த பரிசு என்னது? லாஸ்ட்ல அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரிமெம்பர் மீ. அத சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் அவ்ளோ பெரிய பரலோகத்தையே வந்து அவனுக்கு கொடுத்தாரு. ஆமென்.
ஹalleluya. இப்ப எனக்கு ஒரு தாட் என்ன வந்துச்சுன்னா, இப்ப நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு வச்சுப்போமே. கெஸ்ட் வரும்போது சடனா ஃபோன் அடிச்சு, "நாங்க வீட்டுக்கு வரோம்" அப்படி சொல்லிட்டு வச்சுருவாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ! யாரெல்லாம் வரப்போறான்னு தெரியலையே! எத்தன பேர் வராங்கன்னு தெரியலையே! அப்படின்னு ஒரே கியூரியாசிட்டியா இருக்கும். அதே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மாமியார் அதாவது நம்ம மாமியார் வீட்ல இருக்கும்போது, புருஷன் வீட்ல இருந்து ஐ மீன் அம்மா, அப்பா வீட்ல இருந்து வரும்போது, இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கும். ஐயோ! அம்மா வராங்க, அப்பா வராங்க அப்படின்னு ஜாலியா இருக்கும். ஸோ, இப்போ ஏசப்பா பா சிலுவையில அறையப்பட்டாங்க, மரிச்சுட்டாங்க. இப்போ ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும்போது, ஏஞ்சல்ஸ் எல்லாம் எவ்வளோ கியூரியாசிட்டியோட இருந்திருப்பாங்க அங்க. ஏசப்பா பரலோகத்துக்கு வராங்க. யார கூட்டிட்டு வருவாங்க? மோசஸையா? ஆபிரகாமையா? யார கூட்டிட்டு வருவாங்க? அப்படின்னு கியூரியாசிட்டியோட இருந்தா, ஏசப்பா யாரோட தான் போனாங்க? கள்ளனோட தான் போனாங்க. அங்க அங்க அவருக்காக உழைச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு, கடைசி நிமிஷத்துல ஆண்டவர்ட்ட தம் மனச குடுத்து கள்ளன தான் கூட்டிட்டு என்ன செஞ்சாங்க? ஏசப்பா பரலோகத்துக்கு போனாங்க. அது எவ்ளோ பெரிய பாக்கியம் இல்லையா அவனுக்கு? ஸோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்குமே நமக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் டைம் இருக்கு. பட் ஜீசஸ் வந்து நமக்காக இவ்வளோ தூரம் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு சில விஷயங்களாவது அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. எவ்வளவோ பேருக்காக நம்ம கூட லைஃப் லாங் வருவாங்கன்னு தெரியாதவங்களுக்காக நம்ம எவ்வளவோ பண்றோம். ஆனா ஆண்டவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டும் மனச கல்லாக்காம அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுல நம்ம 2 கள்ளர்களை பற்றியும் 3 ஜனங்களை பத்தியும் பார்த்தோம். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நம்ம யாரா இருக்கோம்? இகழ்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல தாமதிக்கிறவர்களா இருக்கோமா? இல்லன்னா பிலீவர்ஸ் விசுவாசிக்கிறவர்களா இருக்கோமா? இத வந்து யோசிச்சு பாருங்க. அவர் வந்து ஒரு 100% பெர்ஃபெக்ட்டான ஒரு மனுஷன தேர்ந்தெடுக்கிறதுக்காக பூமிக்கு வரல. அவர் வந்து பாவிகளை ரட்சிக்கும்படியாய் தான் உலகத்துக்கு வந்தார். ஆமென். திரும்பவும் சொல்றேன். அந்த லாஸ்ட் மினிட்ல கூட ஏசப்பாவால ரட்சிக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கும் எப்பேர்ப்பட்ட பாவியா இருந்தாலும் அவரால என்ன செய்ய முடியும்? ரட்சிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.